ஹாய் கைஸ், ப்ரோ கபடி லீக்கு 83வது மேட்ச்சு தமிழ் தலைவாசும் ஹரியானா ஸ்டீலர்ஸும் ஆட போகிறாங்க. இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷன் 11 அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப், ஸோ இந்த ரெண்டு ஆப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விஷன் 11 உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி டிடிஎஸ் இதெல்லாமே அவங்களே பே பண்ணிடுவாங்க. 100% நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே விட்ராவல் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வின்னர் லீடர் போர்டுக்கு ப்ரைஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரைஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வெறும் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் எடுத்து நீங்கள் கேம் ஆட முடியும். ஸோ இதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணும்பொழுது போனஸ், ரியல் கேஷ் இந்த மாதிரியான ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸோட ப்ராபல் ஸ்டார்டிங் 7 வந்து பார்த்துடலாம். ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த சீசன் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. ஸோ நல்ல டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஃபென்ஸில் சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 4 டிஃபெண்டரில் 3 பேர் வந்து சாலிடாக ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெய்தீப்பும் அப்பப்போ வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஷார்ட்லோ, அதுக்கப்புறம் ராகுல் ஷெத்பால், அதுக்கப்புறம் சஞ்சய், இவங்க 3 பேரும் சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெய்தீப் கொஞ்சம் மிஸ்டேக்கிள்ஸ் பண்ணாலும் ஒரு சில மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாரு. ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வினய் அண்டு சிவம் பட்டாரே 2 பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான டீமாக இருக்குது. ரைடர்ஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரைடர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் தொடர்ந்து ரெகுலராக எல்லா மேட்சும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்ஸ்டிடியூட் ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவைப்பட்ட விசால் டேட் அவர் வந்து சப்ஸ்டிடியூட் ரைடராக உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் எல்லா சீசன் மாதிரியே அவங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. எப்பயும் நல்ல ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சுமார் ஆடுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சீசனில் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த சீசனும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய எல்லா மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான். இனி ஒரு கேம் தோத்தா லாஸ் பண்ணால் கூட அவங்க வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். இல்லைனா ஒரு சில சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்க வேண்டியிருக்கும், நடக்கணும், அவங்களுக்கு ஃபேவராக நடக்கணும் ரிசல்ட்ஸ் வந்து. ஸோ அதனால் எல்லா மேட்சும் வின் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ரைடர்ஸ் வந்து பெரிய அளவில் சொதப்புனா தான் இந்த சீசன் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. குறிப்பாக வந்து நரேந்தர் அண்டு சச்சின் 2 பேருமே ஒரு பெரிய ஹோப் வச்சு, சச்சினெல்லாம் பெரிய ஹோப் வச்சு ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. பட் அவர் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நரேந்திரம் வந்து அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லாது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் இந்த மேட்ச்லேயும். போன கேமோட பாதியிலே பார்த்தீங்கன்னா நரேந்தர் இன்ஜூர் ஆகியிருந்தார், பாதியிலே வெளியே போயிருந்தார். ஸோ நரேந்தர் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை நரேந்தர் இல்லை அப்படின்னா சச்சின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஷால் செகலும் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அதனால தான் போன மேட்ச் அவர் ஆடலை. அவரும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். ஸோ அவரும் வந்து என்ன ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் நமக்கு கிடைக்கல. அதே போல் ரைட் கவரில் போன மேட்ச் அபிஷேக் பதிலாக ரோனக் அப்படின்னு ஒரு பிளேயரை ட்ரை பண்ணாங்க. அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. நிறைய டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தார். ஆசிஸும் நல்லா ஃபயர் பண்ணார். ஸோ அதனால் அந்த கவர் பொசிஷனில் இதே பிளேயர்ஸோடு இன்றைக்கி மேட்சும் போவாங்க. அதே மாதிரி யூபியோதாக்கு அகென்ஸ்டாக போன மேட்ச் வந்து வழக்கம் போல் சாகில் குலியா வந்து கார்னர்லேயும் லெஃப்ட் கார்னர்லேயும் நித்தேஷ் இன் பொசிஷன்லேயும் ஆடிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 2-3 மேட்ச் பார்த்திங்கன்னா நித்தேஷ் வந்து கார்னர் பொசிஷனில் ஆடிருந்தார், சாகில் குலியா மேட்ச்சில் இல்லாமல் இருந்தார். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன் பொசிஷனில் இருக்கும்போது இன்னுமே அதிக டேக்கிள் பாயிண்ட் கிடச்சிருக்கு நிதேஷ்குமாருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் வந்து மொயின் சஃபாகி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங் 7ல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் போன மேட்ச் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்திருந்தார். இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங் 7ல் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை தவிர சப்ஸ்டிடியூட் லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது போன மேட்ச் மாசான முத்து அவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரும் கூட ஸ்டார்டிங் 7ல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை சப்ஸ்டிடியூட் ரைடராக உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹரியானா டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கு, ரைடர்ஸ் ஃப்ளாப் ஆகும்பொழுது அவரையும் கூட உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராண்ட் லீக் போடுறவங்க ஹரியானாவுக்கு ஃபேவராக போனீங்கன்னா 6-1 காம்பினேஷனில் அவரை ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு மாசான முத்துவை கூட எடுத்திங்கன்னா கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வழக்கம் போல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் தரேன். விகே டீம்ஸ் அடித்து நீங்கள் டெலிகிராம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்களா, இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹரியானாவுக்கு ஃபேவராக தான் போயிருக்கேன். சியானை கேப்டன், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். 3 டிஃபெண்டர்ஸையுமே எடுத்திருக்கேன். லெஃப்ட் ரைடர்ஸ் எத்தனை பேர் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஜெய்தீப் ஐயாவை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை நம்ம ஃபைனலாக அந்த கால் எடுத்துக்கலாம். வினய் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா ஜெய்தீப் பதிலாக சிவம் பட்டாரே கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் சொல்கிறேன், நரேந்தர் ஆடலை அப்படின்னா
மொயின் சவாகி மட்டும்தான் லெஃப்ட் ரைடராக இருக்கிற மாதிரி இருக்கும். மித்த எல்லாருமே மாசானம் மொத்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு சச்சின் ஆடினார், இல்லை விஷால் ஜெகல் ஆடினார், எல்லாருமே ரைட் ரைடர்ஸு. ஸோ அதனால் ஜெய்தீப் தையாக்கு டேக்கிள் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு பதிலாக சிவம் பட்டாரே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அமீர் ஹுசைன் பஸ்தமி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாகில் குலியாவை எடுக்காததுக்கான காரணம் அவருடைய ஃபார்ம் சுமாராக இருக்குது, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதனால் வந்து நான் அவரை வந்து எடுக்கலை. கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மொயின் சபாகி ரைடிங் பாயிண்ட் எடுப்பார், டேக்கிள்ஸில் இனிஷியேட் பண்ணுவார். அண்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாகவே லெஃப்ட் ரைடர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் மொயின் சபாகியே எடுத்திருக்கேன். இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். அண்ட் எல்லா மேட்ச்சுக்கும் வீடியோ போடுறது இல்லை. வீடியோ போடாட்டியும் எல்லா கபடி மேட்ச்சுக்கான டீமும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அண்டு பேஸ்கெட் பால் NBA மேட்சஸ்க்கான டீமும் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக எல்லா மேட்ச்சுக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீம்ஸ் மட்டும் அங்கே வந்துடும். வீடியோஸ் அவைலபிளாக இருக்கிற சமயத்தில் நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுடுறேன். அதை பார்த்து நீங்கள் கிராண்ட் லீக்கான ஐடியாஸ் வந்து எடுத்துக்கோங்க. நன்றி.